பண்றத வந்து பேசிக்கான ஒரு விஷயம். எப்ப டீச்சர்ஸ் பார்த்தாலே விஷ் பண்ண கத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் விஷ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஸ்கூல் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. நாங்க படிக்கும்போது இந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸ்கூல்ல பார்க்கவே. டீச்சர்ஸை பார்த்தா விஷ் பண்ணுங்க. அவங்க கூட கனெக்டடாவே இருங்க. 6th முடிச்சதுக்கு அப்புறம் 7th போனதுக்கு அப்புறம் 7th வர டீச்சர்ஸ் தான் நம்மளோட டீச்சர். 6th இருந்தவங்க நம்ம டீச்சர்ஸ் இல்ல, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. 6th வந்த டீச்சர்ஸ் கிட்டயே போய் பேசுங்க. அவங்க கூட கனெக்டடாவே இருங்க. 6th படிச்சா என்ன, நீங்க 6th முடிச்சுட்டு 7th 8th போனா அந்த டீச்சர்ஸ் வந்து உங்க டீச்சர்ஸ் இல்லைன்னு ஆயிருமா? அவங்க எப்படி இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்குலாம் வந்து கனகராஜ் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எங்க பேட்ச்ல வந்து அவர்கிட்ட 5 வருஷம் A கிளாஸ் பசங்க படிச்சிருக்காங்க. ஆனா நான் வந்து அவர்கிட்ட 9th 10th மட்டும் தான் நான் படிச்சேன். ஆனா நான் வந்து அவருக்கு க்ளோஸ் ஆயிட்டேன். எப்படி க்ளோஸ் ஆனேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் என்கிட்ட தனியா கூப்பிட்டு சொல்லுவாரு, நீ இந்த மாதிரிலாம் படி. சோசியல் மட்டும் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாரு. நீ இந்த சப்ஜெக்ட்ஸ்ல கம்மியா மார்க் வாங்குற, இங்கிலீஷ்லயே ஃபோக்கஸ் பண்ணு, மற்ற சப்ஜெக்ட்லயே ஃபோக்கஸ் பண்ணு. ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் நல்லா வந்தா வராது, பண்ணக்கூடாது. மேக்ஸ் மட்டும் நல்லா வருதுன்னு மேக்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது, மற்ற எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு அவர் வந்து நிறைய விஷயம் என்கிட்ட சொல்லுவார். நான் 10th படிக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு அவ்வளவு டேலண்ட் இருக்கு, என்னால அதெல்லாம் சீக்கிரமா கத்துக்க முடியும் அப்படின்னு. நான் மாடல் ஸ்கூல் போனதுக்கப்புறம், நான் நீட் கிராக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நினைச்சது ஒண்ணுதான். அப்போ வந்து எனக்கே தெரியாது நான் நீட் கிராக் பண்ணுவேன் அப்படின்னு. என் கூட படிச்ச பசங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா வந்து நான் 10th படிக்கும் போது கனகராஜ் சார் சொன்னார், நீ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு. அது நடந்தது. ஸோ அந்த மாதிரி தான் டீச்சர்ஸோட அந்த ஒரு சில வார்த்தைகள் வந்து எப்பவுமே ஞாபகம் இருக்கும். எனக்கு வந்து 6th இருந்து நான் சங்கீதா மேம் கிட்ட இருந்து 12th வந்து மலர்விழி மேம் கிட்ட அவங்க சொன்ன சில வார்த்தைகள்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவங்களோட வார்த்தைகள் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணதுனால தான் இந்த இடத்துல இருக்கேன். ஸோ ஸ்கூலை விட்டு போனாலையும் ஸ்கூலை மறக்காதீங்க, உங்க டீச்சர்ஸை மறக்காதீங்க. அதெல்லாம் வந்து லைஃப்ல வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போகும். நல்லா படிக்கிறதுன்றது வேற, டீச்சர்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தான் மிக மிக பேசிக்கான ஒரு விஷயம். அந்த ரெஸ்பெக்ட் இருந்தாலே போதும். லைஃப்ல வந்து நல்லா படிச்சாதான் மேல வர முடியும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ ரெஸ்பெக்ட் கொடுங்க, எல்லாரையும் அப்பா அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. நான் டீச்சர்ஸோட முடிச்சுட்டு போனாலே டீச்சர்ஸோட வந்து நல்லா பேசுங்க. அது வந்து ஒரு சில இடத்துல வந்து லைஃப்ல வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மோட்டிவேட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம பர்சனலாவே சில விஷயம் வந்து ஹெல்ப் ஆகும். நாம ஒரு விஷயம் நினைச்சிருக்க மாட்டோம் நம்மளை பத்தி, ஆனா அவங்க வந்து அதை நோட் பண்ணிருப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட படிக்கும் போது அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. என் தம்பி வந்து கவி அரசு தான் என் தம்பி. அவன் வந்து 2024 பேட்ச்ல 12th வந்து நம்ம ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அவனுக்கு வந்துருந்தான், நான் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். அவன் எப்பவுமே என்கிட்ட சொல்லுவான் என்னன்னா, அவன் 10th படிக்கும் போது அவன் 10th வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்னு வந்து ஜோதி மேம் வந்து ஆசைப்பட்டிருந்தாங்க. ஆனா வந்து 10th வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரல. அவன் 12th படிக்கும் போது சொன்னான் என்கிட்ட, நான் வந்து 12th நானா கன்ஃபார்ம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவேன், வந்ததுக்கு அப்புறம் வந்து ஜோதி மேம் தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த டீச்சர்ஸோட அந்த வார்த்தைகள் இருக்கு, அவங்க வந்து நம்மளை நம்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நம்மளை முன்னே தள்ளும். அது படிப்புன்றது மட்டும் இல்லை, நிறைய விஷயத்துல. ஸோ டீச்சர்ஸோட கனெக்டடாகவே இருங்க. அன்னைக்கு வந்து எல்லா டீச்சர்ஸ் பேரையும் நான் சொன்னேன். ஆனா வந்து எனக்கு வந்து தமிழுக்கு வந்து 12th வந்து விஜயலட்சுமி மேம் தான். ஆனா விஜயலட்சுமி மேம் வந்து அப்போ வந்து லீவ்ல இருந்தாங்க. நான் இங்க இருந்தது வந்து ஒரு 17 நாள்ல இருந்தேன் ஸ்கூல்ல. அப்போ வந்து எனக்கு கிளாஸ் எடுத்தது வந்து செலினா மேரி மேம். அந்த மேம் பேரை வந்து நான் அன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு ப்ரேயர் எல்லாரும் வரையும்.